وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அல்லாஹுடைய அருளாலும் அவனுடைய நாட்டத்தினாலும் புனிதமிகு மாதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரமலானுடைய நோக்கமான ரமலானுடைய இலக்கான தக்வாவை, உள்ளச்சத்தை, இறையச்சத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு முயற்சிக்க கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா மனிதனுடைய இயல்பை பற்றி, மனிதனை படைத்த இயல்பை பற்றி கூறுகின்ற போது, குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை அவன் பலகீனமாக படைத்திருப்பதாக அவன் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அதன் அடிப்படையில் மனிதனுக்கு அவன் வகுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கமானது அந்த மனிதன் அதை பின்பற்றுவதற்கு இலகுவான முறையிலே, எளிமையான முறையிலே அவன் அந்த மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா அதன் மூலம் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது மிகவும் இலகுவான விடயத்தை தான் அவன் எதிர்பார்க்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அதன் மூலம் விரும்பக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா அவனுடைய அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹு தாலா உங்களிடம் மிகவும் இலகுவானதையே விரும்புகின்றான், மாறாக அவன் கஷ்டமான விடயங்களை உங்களிடம் விரும்பவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பது இலகுவானது, வலன் யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, ஒருவர் தன் மார்க்கத்தை கஷ்டப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்ற போது மார்க்கம் அவரை மிகைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கத்தை நீங்கள் எளிதாக்குங்கள், அதை கடினமாக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்கத்தை நாங்கள் இலகுவானதாக ஆக்க வேண்டும். அதனுடைய அமல்கள், அதனுடைய வணக்க வழிபாடுகள் மிகவும் இலகுவானதாகவும் கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிதானதாகவும் காணப்படுகின்றது. மார்க்கத்துடைய விடயங்களை எடுத்துக்கொண்டால், அதனுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், தொழுகையை பொறுத்த மட்டில் தொழுகையினுடைய ஷருத்துக்களில், அதனுடைய நிபந்தனைகளில் நோயாளிகளுக்கென்றும் பிரயாணிகளுக்கென்றும் சில நிபந்தனைகளை தொழுகை வழங்குகின்றது. அதே போன்று ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும், நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்பிலும் சில சலுகைகளை இஸ்லாம் நமக்கு வழங்குகின்றது. நோயாளிகளுக்கென்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு இஸ்லாம் நோன்பில் சில சலுகைகளை வழங்குகின்றது. அதே போன்று ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜிலும் தன்னுடைய சொத்தினாலும், தன்னுடைய செல்வத்தினாலும், தன்னுடைய இந்த சக்தியினாலும், உடல் சக்தியினாலும் வலுப்பற்றவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால், ரமலானுடைய ஆரம்பத்தில் நாம் இபாதத்துகளில் காட்டக்கூடிய ஆர்வம் ரமலானுடைய நடுப்பகுதியில் நாம் அதை காணக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் ரமலான் ஆரம்பத்தில் நாம் அமல்களை செய்வதில் முயற்சிக்கின்றோம், அது நம்மளை மிகைத்து விடுகின்றது. அதன் காரணமாக நாம் களைப்படைந்து விடுகின்றோம். ரமலானுடைய இறுதி 10களில் மீண்டும் ஆரம்பிக்கின்றோம், ஆனால் ரமலான் முடிவதோடு அமல்களையும் நாம் முடித்து விடுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நாம் ரமலானில் அமல்களை செய்கின்ற போது அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு எங்களை பயிற்சி விட்டு கொள்ள வேண்டும். அவ்வாறு மார்க்கத்தில் நம்முடைய அமல்களை தொடர்ச்சியாக செய்வதைத்தான் அல்லாஹு தாலா விரும்புகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, மார்க்கத்தை அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான விடயம் அமல்களில் மிகவும் சொற்பமானதாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வது என்று அல்லாஹு தாலா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானில் நாம் எங்களால் இயன்ற அளவு அமல்களை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அமல்களை இலகுவானதாகவும் எங்களை அது மிகைத்து விடாமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சியை எடுக்க வேண்டும். ஆகவே இந்த ரமலானில் பூரண நன்மையை அடைந்தவர்களாக இந்த ரமலானை கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டவனாக விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.